அம்பை விஷா இந்த அம்பை விஷாக்கு இந்த ரெட்டரை வாங்கி அனுப்புனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சள் முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இதுல ரிசல்ட் வரும். முன்னாடி அதெல்லாம் வரும். ஆமா நான் 3ஆவது படி எனக்கு வராது. என்ன படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. நட்டு பேடெல்லாம் அடிச்சு வீட்டுல வச்சிருக்கேங்கண்ணா. கீரிப்புல ஓடுதுங்க. எங்க கீரிப்புலையா? கீரிப்புல ஒரு நல்லதுல நம்ம பாம்பு இல்ல கீரிப்புலைக்கு முன்னாடி ஒரு பாம்பு ஓடிச்சு. அதை பிடிக்கிறதுக்கா கீரிப்புல ஓடுது. எங்க ஒரு சொல்லல லூஸ் வந்து பேசாத நீ. இங்க இருந்து பாம்பு பிடிக்கிறதுக்கா கீரிப்புல வந்துட்டோம். உங்க பாம்பு பிடிக்க வராத, என் பாம்பு பிடிக்க வருமா? நீங்க தான் ஃபேமஸான பாம்பு. உங்க கோழி குண்டு நலமாவா? ஆடா பேர போனுக்கு எல்லாரும் வந்தாலும் அதான் நிக்கானுவப்பா. சி வாக்காளம் போது இல்ல எவனை எடுத்தாலும் இல்ல எவனை எடுத்தாலும் அலையதான் நிக்கானுவா. போகாம இல்லை என்ன நினைச்சுக்கா அன்னைக்கு இன்னைக்கு ஒரு பையன் பார்க்க வந்திருக்கான். எங்க ஜாமான் தலைவர் உங்க ஜாமான் எப்படி இருக்குன்னு கேட்கான். எங்க தெருவில் வச்சு அங்க என் தங்கச்சிலாம் நிக்காங்க எல்லாரும். நீ கூட்டு போய் நலமா காலைல வந்தாரு கூட்டு போய் தனியா கூட்டு போய் காமிச்சிருக்கணும். நலமா இருக்கடா பாருன்னு காட்டிடணும். தனியா காமிக்கணுமா? எல்லாருக்கும் காட்ட முடியாதானே? என்ன நினைச்ச நீ? ஆமா ஷாமான் பாய்ஸ் உடன்குடி தூத்துக்குடி மாவட்டம். உள்ளூர்ல யாரும் பண்ணிருக்கா பாருங்க, வேலையை பாருங்க. பேர போன பேய் இருக்கு பாரு. என்ன இது சுத்தில் தானே? சுத்தில் நல்லா இருக்கா? ஒரு பக்கம் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் சிறுசா இருக்கு. அந்த எடை போட்டு பாரு, இல்ல இஞ்சி டேப் வச்சு பாரு. அப்படா எடை போடுற லூசு பேருல என்னல இது பண்றீங்க நீங்க? நிக்க வச்சிருவோம் அப்படி நில்லு. அப்படியே நிக்க மடியில வைங்க, அப்பதான் நல்லா நிக்கும். தலைவரே உங்க வட்ட பாக்ஸ் கவட்டைக்குள்ள இருப்பது என்ன பேயில போவான். என்ன அசிங்கம் பண்ணிருக்கான்? யாரு இது எழுதுனது? சாமான் பாய்ச்சி உடங்குடியே உடங்குடியே உட்காந்து எழுதிடணும் பாரு. உடங்குடியில உட்காந்து உங்க இடத்துல உட்காந்து எழுதிருக்காங்க. சொல்லாத அப்படி. கவட்டைக்கிடையில் இரும்பு போன்ற போது ஓட்டம் ஆபி அனுப்புங்க. அதாவது உங்க கவட்டைக்கு இரும்பு போன்ற ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை வந்து அனுப்புங்க. எங்க அனுப்பணும்? அட்ரஸையும் ஒழுங்கா போடலையே நீ. அடுத்து வெறும் உடம்புடி தூரமா போடுங்க, இல்லைன்னா உனக்கு அனுப்பி விட்டுருவேன் நான். தலைவரே ஒரு தடவை தலைவரே நான் அனுப்பியுள்ள அந்த இதை வைத்து நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க. ஆமா அது இது அனுப்புனா பாதுகாப்புக்கு. இதுக்குள்ள முறிஞ்சிட கூடாதுல கட்ட. நாரப்பையன் அழுக்கா பாரு உள்ள. சி காது குடஞ்சு உள்ள வச்சிருப்பாரு நினைக்கிறேன். பாரு உள்ள உத்து பாருங்க, மோந்து பாருங்க தெரியும். அட்ரஸ் ஒழுங்கா போடல, நேரா வந்து பிடிச்சு வச்சு நானே இழுத்து அறுத்து விட்டுறேன் உனக்கு. நான் தலைவரை பின்பக்கம் பார்க்கும் தலைவரை உங்க ஓட போட்டோ பின்னாடி வரைந்து வைத்திருக்கிறேன். இல்ல எது உங்கன்னு தெரியலையே. இது ஒண்ணு ஏன் இது ஒண்ணு இது ஒண்ணு 3 இது போடுறாங்க. 4 இது போட்டுருக்கு. உங்க அப்பா சேர்த்து போட்டுருக்காங்க. ஆமா எங்க அப்பா எழுதிட்டே இல்ல, அவரை போட்டு எழுதி கொண்டாடி. தலைவரை நீங்க எப்படி இருக்கீங்க கேட்க மாட்டேன், உங்க ஞாபகம் எப்படி இருக்குன்னு தான் கேட்பேன். புரியுதா? என்ன கேட்க? சரி கேள் என்றுதான் கேட்பேன். நீங்கள் வளர காரணம் நீங்க வளர காரணம் அதான். ஆமால இல்ல எல்லாத்துக்கும் அதான் காரணம். உனக்கு இல்லாம நினைச்சுவ நீ. உங்க ஒரு சிறிய பூஜை செய்து தினமும் அதை தூய்மையாக பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு டெய்லி அதுக்குன்னு மஞ்சள் கிஞ்சல்லாம் போட்டு பொட்டு வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு தான் இருக்கான்ப்பா. படி மந்திரம் முதல் ஜாமான் என்று மூச்சு விட கத்த வேண்டும். மூச்சு விடாம கத்துங்க. அவ்வளவு மாடு ஓடுது புரி. ஏன் மாடு ஓடி விடுதுயா? மாடு ஓடி விடுது. ஓடு சூ. அவளும் இங்க வருதுல. கல்ல கட்டை இல்ல கட்டை தூக்கு. ஓடு கட்டை தூக்கு. அவளும் ஓடி விடுது. ஐயோ ஓடி மாடு ஓடி அங்க மாட்டு நீங்க பாத்தீங்கன்னா என்ன காப்பாத்து உங்க காப்பி ஓடுறீங்க. நீங்க வந்து மாட்டை அடக்கிறீங்க, நாங்க அடக்க முடியாது. மாட்டை அடக்கவளா இல்லைங்க. தலைவர் நல்ல உங்க நலமா? நம்ம முன்னேற்ற கழகம் முன்னாள் தலைவர் மைனர் கடப்பாறை கணேசன் அவர்கள் நலமா? அவர்கள் கடப்பாறை நலமா? சரி உங்க அப்பா கடப்பாறை நலமா? நம்ம இதான் வேலை மீறி எருமாட்டு போயிடல பெற்று தாபனு போய் கேட்கிற வேலையில நீங்க நிறைய முட்டி போட்டு போட்டிருப்பீங்க. அதனால இதோட ஜிங்கா கோல்டுன்னு அனுப்பிடுவாங்க. ஆயிலாம என்னது அனுப்பியிருக்கான்?
அது இது முட்டு வலி மருந்து அனுப்பியிருக்கான் அதுல பாருங்க. போட்டிருக்கு பாருங்கண்ணே, ஜிங்கா கோல்டு பெயின் கில்லர்னு போட்டிருக்கு பாருங்க. போட்டிருக்கா? இல்ல இது என்ன ஆயில் மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. அதானே ஆயில் தானே. ஆமா, ஜிங்கா கோல்டு ஆயிலாம் ஆ போட்டு தேய்க்கணுமா. சிங்கா கூட ஆயில் மாதிரி இல்லையா? என்ன பாருங்க, அது வந்து ஒரு மஞ்சளான இருக்கு. கொண்டாங்க சொல்றேன், ஒரு நிமிஷம். ஒண்ணுக்கு இருந்து அனுப்புற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் கொண்டாங்க சொல்றேன். ஊத்திராத மேல. ஊத்தலண்ணே. இந்த அண்ணாச்சி ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா, அவருக்கு எங்கெங்கெல்லாம் புள்ளி இருக்குன்னு பாருங்க. அங்கங்கெல்லாம் பவர் ஏறும். அவருக்கு புள்ளி இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க ஒண்ணு இங்க இருக்கு, இங்க இருக்குல்ல, ஆமா, அங்கேயும் போடுவாங்களாம் அதை. சரி. ஒசாமா பில்டன் 25வது தெரு, 125வது தெரு, அண்ணா நகர் தெரு, தூத்துக்குடி மாவட்டம். இவன் தான் ஒசாமா. முதல்ல மாட பார்த்தாவோ உட்காந்தே இருக்காவோ. செல்லு தட்டி விட கூடாது இல்ல. செல்லுல என்ன போகுது, இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். செல்லு போயிரும், நம்மளுக்கு செல்லு தான் முக்கியம். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் அசிங்கமா பார்த்தா அனுப்புறான் பாரு. எங்க போய் அனுப்பிருக்கான் பாரு. வரல எருமாட்டு பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இவர் ஒசாமா பில்டன் போட்டா வந்திருக்கு. இல்லையா? காமமுத்து தலைவரே குண்டில பேஜில போவான். லெட்டரை படிக்கவே முடியல. இந்த லெட்டரை இந்த லெட்டர் நீங்களே படிச்சிருங்க. இல்ல என்ன அசிங்கமா கேட்டுக்காமல விளங்காத உங்களையா? என்ன கேள்வி எடுக்க பாரு. உங்க இது நல்லா இருக்கும். இல்ல எருமாட்டு பையில அறுத்து கிழிச்சு விடுவேன் பண்ணி பையில. மூஞ்சி மோரையும் பாரு. அவன் என்ன போட்டுக்கான் பாருல நீ. அதானே போட்டு உங்க இல்ல நலமா கேட்டிருக்கான். நக்குங்க இதை போய் நக்குவா கிடந்து எருமாட்டு பையில படத்தை வச்சு சொல்லியிருக்கானே. ஐயோ, புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆனந்த் சூப்பரா பண்ணுவோம். உங்களுக்கு ஒசாமா பில்டன் வந்தா நீங்க குழுகுழுன்னு ஆயிடுவீங்க. நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். பார்த்துட்டேன் படத்தை. இந்த படத்தை போட்டு நான் பார்க்கணும் கருமம் எனக்கு. பாருங்க, நல்லா இருக்கும். அது இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு ஐடி இருக்கு, இந்த பேப்பர் ஐடி. இந்த வாட்ஸ்அப் ஏன் மூஞ்ச வச்சுட்டு வயிற்ற பெருசா போட்டிருப்பான். அந்த பேரமும் அசிங்கமா அனுப்புறான். காலையிலே எஞ்சி அதை ஓபன் பண்ண அவன் தான் நிக்கான வந்து. அவனுக்கு அனுப்பல. நல்லா இருக்கு. நீங்க ஸ்டாராக ஒரு நீளமான ஸ்டாராக குறிஞ்சினீங்க போங்கட்டு. என்னது படி படி. அந்த வார்த்தை நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கா, நல்லா டேஸ்டா இருக்கும். கடைக்கு போய் நல்லா ஒரு நீளமான ஸ்டாரா உறிஞ்சி வாங்கிட்டு வாங்க. பேயில போவான். ஸ்டாரை உறிஞ்சி அதுல கொண்டு குடிங்க. அடுத்த வார்த்தை அவளுக்கு தெரிஞ்சுட்டு போறியா? அவன் அதான் போட்டிருக்கான். ஸ்டாயை வாங்கி எதுல வச்சு உரியணுங்க பாரு. அட எருமல அப்ப டெய்லி நீ உறிஞ்சிட்டு நீ இல்ல படத்தையும் பார்க்க. நீ அப்போதுதான் உங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். என் உடம்பு எப்பவுமே ஆரோக்கியம் தானே எனக்கு. இல்லன்னா தலைய விட்டு நீ ஆட்டு போ, தலைய விட்டு எருமாட்டு பையில பண்ணி போயிடலாம். இப்படிக்கு ஒசாமா பில்டன் தலைவன் உண்டா. அவரு வந்து சரியான உயரமான ஆளு அவரு. ஆமா, அவர்கிட்ட நானா வந்து அவரு முட்டுதான் நிக்க முடியுமா, அவ்வளவு வளர்த்தி இருப்பாரு அவரு. பயந்தம்ல டக்குன்ட்டு மணி அடிக்கல. மணி கீழே நீங்க திரும்பி அங்க பாத்தீங்க, எனக்கு அங்க திரும்பி பார்க்க பயம் கொடுக்கு எனக்கு. மாடு இப்ப போன மாடு ரிட்டர்ன் வரும். ரைட்டு, சரி, நம்மள லெட்டர் நல்லா இருந்துச்சு. ரைட்டு.